Hello guys, come to my channel Padma Home Fashion. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போறீங்க. அது கோதுமை மாவுல தான் வந்துட்டு நான் செஞ்சு காட்ட போறேன். பாருங்க, எங்க பாருங்க, ஒரு கப் வந்துட்டு கோதுமை மாவு. விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வருது இல்லையா, அதனால வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம எப்பவுமே அரிசி மாவுல பண்ணுவோம். இந்த தடவை வந்துட்டு நம்ம கோதுமை மாவுல எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் வந்துட்டு கோதுமை மாவு. கடாயை வச்சுக்கோங்க. வெறுமனே வந்துட்டு வறுத்துக்கோங்க. கடாயை ஒரு கப் போட்டிருக்கேன். இது நல்லா வறுத்துட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வந்துட்டு வறுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன். அவ்வளோ. இதை வந்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும் போதே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மெல் வரும் நல்லா. மாவு நல்லா வறுக்கட்டுச்சு, நல்லா வாசனையா வருது. இப்போ இதை வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாயிடுச்சு. இப்போ வந்துட்டு கடாயில வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஜூண்டு நெய். நம்ம அதே கடாயில வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டோம். நெய்க்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வந்துட்டு உடைச்சு போட்டுக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பு. கொஞ்சம் லைட்டா வந்து வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நெய் லைட்டு ப்ரௌனிஷ் ஆனதுக்கு வந்துட்டு வெல்லம் போட்டுக்கோங்க. பாருங்க, ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கப் வந்துட்டு வெல்லம். நம்ம எந்த கிண்ணத்துல வந்து மாவு எடுத்தோமோ அதே கிண்ணத்துல வந்துட்டு ஒரு கப் வெல்லம் போட்டோம். அதே கப்ல வந்து ஒரு கப் தண்ணி. நல்லா கரையிட்டோம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இருக்கு. இது கூட நம்ம வந்துட்டு ஒரு சுக்கு பவுடர் போடலாம். பாருங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சுக்கு பவுடர். நல்லா இருக்கும் சுக்கு பவுடர் போட்டீங்கன்னா. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் பவுடர். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட். இது பார்க்கலாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லா கரைஞ்சா போதும். இந்த வெள்ளத்துல வந்துட்டு கல்லு மண்ணு தூசு எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால நான் அப்படியே போடுறேன். நீங்க வாங்குற இடத்துல வந்துட்டு கல்லு மண்ணு தூசி இருந்துச்சுன்னா வடிகட்டிக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் ஆர்கானிக் வெல்லம் கிளீனா இருக்கும், அதனால வந்துட்டு நான் வடிகட்டல. இங்க வறுத்த மாவு இருக்கு, இது கூட போட்டு நம்ம சேர்த்தணும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வெந்துடும். நல்லா கிளறி ஆயிடுச்சு. உருண்டை உருளைன்னு நல்லா கலக்கிடுங்க. இது கூட வந்துட்டு ஒட்டாம இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் நெய். இது நல்லா வந்துட்டு நெய் நல்லா கரையிற மாதிரி வந்துட்டு நல்லா கலக்கிக்குங்க. பக்கத்துல விடும், ஒட்டாம இருக்கணும். இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம ஆவியில வேக வச்சிடலாம். பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஆவியில ஸ்டீம்ல வேக வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சுட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணி வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா ஓவர் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, மாவு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம பிடிக்கொழுக்கட்டையா வந்துட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இப்படி பிடிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து பிடிக்கொழுக்கட்டையை பிடிச்சு வச்சுப்போம். மொத்தத்தையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீமர்ல வைக்கலாம். ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீ ஸ்டீமர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு இட்லி பாத்திரம் இருக்கு, நான் இட்லி பாத்திரத்துல தான் வைக்க போறேன். பாருங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிடிக்கொழுக்கட்டையை வந்துட்டு
செஞ்சு வச்சுட்டேன். இது தண்ணி சூடாகட்டும், நம்ம வந்து வச்சிடலாம் இட்லி பாத்திரத்துல. நீங்க பாருங்க, கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேன் நானு. இது வரைக்கும் தான் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஈவினிங் வந்து என் பசங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சேர்ந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்ப பண்ணேன்னா ஜில்லுன்னு ஆயிடும். அதனால வந்துட்டு கொஞ்சோண்டு மட்டும் பண்றேன். பாதி வந்து மாவு எடுத்து வச்சிடுறேன். எங்க பாரு, வாங்க இது இப்படி வந்துட்டு பாத்திரத்துல வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டைய வந்துட்டு இட்லி பாத்திரத்துல வச்சுக்கலாம் நம்ம. மொத்தமா எல்லாம் ஒரே இதுலதான் வைக்கிறேன். அவ்வளவுதான், ஒரே ஒரு இதுலதான் வந்துட்டு நான் செஞ்சிருக்கேன். மீதி கொஞ்சோண்டு மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம். இட்லி தண்ணி வந்து சூடாயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்க சூடாயிடுச்சு. நம்ம இட்லி தட்டு வந்து அது உள்ள வச்சிடலாம். போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து காட்டுறேன் பாருங்க. நல்லா வெந்துடுச்சு. இது வந்துட்டு ஒரு தட்டுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுட்டு எடுத்து ஒரு தட்டுல போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நல்லா வெந்துடுச்சு பாருங்க. பாத்திரத்துல இருந்து எடுத்து தனியா வச்சுட்டேன். இது கொஞ்சம் சூடா இருக்கு. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தட்டுல எடுத்து வச்சிடலாம். பாருங்க சூடா ஆறிடுச்சு. நான் தட்டுல எடுத்து வச்சிட்டேன். நல்லா நல்லா இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாவும் இருக்கு. நீங்களும் இதே போல வந்துட்டு வீட்டுல வந்துட்டு செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. பாருங்க பிடிக்கொழுக்கட்டை செஞ்சாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு. கோதுமை மாவு வச்சுட்டு செஞ்சுட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. உடைச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் வந்துட்டு கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி வந்து வீட்டுல செஞ்சு பாருங்க. விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதனால வந்துட்டு செஞ்சு காட்டி என்னோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் யூடியூப் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட விஷஸ். அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நல்லபடியா கொண்டாடுங்க, ஹாப்பியா இருங்க. இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். Until then, bye from Padma Om Fashion. Take care. Bye.